Welcome to 8th standard English medium students. Look at the page number 13 in your maths textbook. In the first chapter, numbers, look at the exercise 1.1, Rome letter 6. Write the decimal form of the following rational numbers. We have to write the decimal form of the number. இதனுடைய decimal form தசம வடிவத்தை எழுதணும். 6 Rome letter first question 1/11. Here let us divide 1/11. We can't divide 1/11. So put 0 times divide பண்ண முடியும். And then put decimal point. Decimal point பிறகு we can put as many zeros as we like. எத்தனை ஜீரோ வேணாலும் decimal point பிறகு போட்டுனே போகலாம். ஏன்னா 1.0வும் 1ம் ஈக்குவல் தான். அதே போல் 1.0000வும் 1ம் ஈக்குவல் தான். 1 பாயிண்ட் எத்தனை ஜீரோ போட்டாலும் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஏன்னா 0 ஹேஸ் நோ வேல்யூ. ஸோ 1.0ங்கிறது என்ன டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் எடுத்தோன்னா 10. 10ல் 11 போகுமா? டிவைட் பண்ண முடியுமா? டிவைட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும்? அதுவும் 0 டைம்ஸ் போடலாம். ஏன்னா 1.0ங்கிறத 10 எடுக்கிறோம். 10 11ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதையும் டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கிங்க. ஏன்னா இங்கே டெசிமல் பாயிண்ட் வச்சதுனால இங்கேயும் டெசிமல் பாயிண்ட் வைங்க. இங்கே இதையும் 0 டைம்ஸ் தான் டிவைட் பண்ண முடியும். ஏன்னா 10 11ஆல் டிவைட் பண்ண முடியாது. அடுத்து புட் 1 more 0. வாட் இஸ் தட்? டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் என்னது? 100. 100ல் எத்தனை 11 இருக்குது? 9 11s are 99. 9 11s are 9 டைம்ஸ் டிவைட் பண்ணலாம். 9 11s are 99. ஸோ 100ல் 99 போனால் பேலன்ஸ் 1. அடுத்து இங்கே ஒரு 0 போட்டுங்க. ஏன்னா டெசிமல் பாயிண்ட் வச்சதுனால எத்தனை 0 வேணாலும் போட்டே போகலாம். bring down 1 0. இந்த ஒரு 0 கீழே கொண்டு வாங்க. ஸோ we get 10. 10 11ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ put 1 0 டைம்ஸ் தான் டிவைட் பண்ண முடியும். அடுத்து இன்னொரு 0 கீழே கொண்டு வாங்க. bring down another 0. 100. 100ல் 9 டைம்ஸ் வரும். 9 11s are 99. 9 11s are 99 வரும். ஸோ 100ல் 99 போனால் பேலன்ஸ் 1. சிமிலர்லி இதே மாதிரி வரும். வில் கெட் த சேம் ரிசல்ட். என்ன வரும்? 0.0909 அண்ட் கோஸ் ஆன். இப்படியே தான் வரும். ஸோ த ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 0.0909 and so on etc. That is a decimal form. Here this is non-terminating. அதாவது முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். The answer goes on endlessly. நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 13/4. செகண்ட் கொஸ்டின். 13/4. Let us divide 13/4. 4ஆல் டிவைட் பண்ணலாம். 1 4ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ டேக் த 2 digits together. 13 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 13ல் எத்தனை 4 இருக்குது? 3 4s are 12. 3 4s are 12. 13ல் 12 போனால் பேலன்ஸ் 1. அடுத்து எதுவுமே இல்லை. ஸோ என்ன பண்ணுங்கள்? புட் டெசிமல் பாயிண்ட். டெசிமல் பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் டெசிமல் பாயிண்ட் வச்சுங்க. இங்கே டெசிமல் பாயிண்ட் வச்சா இங்கேயும் டெசிமல் பாயிண்ட் வைங்க. bring down that 0. அந்த 0வை கீழே கொண்டு வாங்க. 0வை கீழே கொண்டு வாங்க. ஸோ வாட் will get 10. 10ல் எத்தனை 4 இருக்குது? 2 4s are 8. 10ல் 8 போனால் பேலன்ஸ் 2. put another 0. 20. 20ல் எத்தனை 4 இருக்குது? 5 4s are 20.
ஸோ 20ல் 20 போனால் பேலன்ஸ் 0. ஸோ இங்கே கீழே பேலன்ஸ் 0 வர வரைக்கும் டிவைட் பண்ணிட்டே வந்தோம். Here the answer is 3.25. The answer is equal to 3.25. That is the decimal form of 13/4. 13/4 is equal to 3.25. Next, third fraction. Minus 18/7. Minus 18 divided by 7. Let us divide minus 18 by 7 at here. இங்கே டிவைட் பண்ணுவோம், இடம் இருக்குது, மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டுங்க. 18ல் எத்தனை 7 இருக்குது? 2 7s are 14. 2 7s are 14. 18ல் 2 7s are 14 போனால் 14 after 15, 16, 17, 18. Balance 4. Here there is no digits here, so put decimal point. Decimal point வச்சு 0 போட்டுக்கலாம். Bring down that 0. அந்த 0 கீழே கொண்டு வாங்க. இங்கே 0 கீழே கொண்டு வந்தால் இங்கே decimal பாயிண்ட்டுக்கு அடுத்து 0 கீழே கொண்டு வரதுனால இங்கே decimal பாயிண்ட் வைங்க. ஏன்னா decimal பார்ட்டில் இருக்கிறத டிவைட் பண்ணோம்னா decimal பாயிண்ட் வச்சு தான் டிவைட் பண்ணுவோம். 40. 14ல் எத்தனை 7 இருக்குது? 5 7s are 35. 5 7s are 35 வரும். 40ல் 35 போனால் பேலன்ஸ் 5. 5 பக்கத்தில் ஒரு 0 போட்டுங்க. புட் 0. ஏன்னா டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால 0 போட்டே போகலாம். 50. 50ல் 7 7s are 49. 50ல் 49 போனால் பேலன்ஸ் 1. இங்கே 0 போட்டுங்க. புட் 0. அண்ட் தென் 10. 10ல் 1 7. 1 7s are 7. 10ல் 7 போனால் பேலன்ஸ் 3. இங்கே 0 போட்டே போகலாங்க. அப்போ bring down 0. ஏன்னா டெசிமல் பாயிண்ட் இருக்கிறனால 0 இங்கே கீழே வந்துகிட்டே இருக்கும். 30ல் எத்தனை 7? 4 7s are 28. 4 7s are 28 வரும். 30ல் 28 போனால் பேலன்ஸ் 2. 2 என்ன பண்ணலாம்? இங்கே ஒரு 0 போட்டுக்கலாம். ஏன்னா டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால you can put 0. So 20. 20ல் எத்தனை 7 இருக்கு? 2 7s are 14. 2 7s are 14. 2 7s are இங்கே 14 வருது. 2 7s are 14. ஸோ 20ல் 14 போனால் 6. இங்கே 0 வரும். Here we have 60. 60ல் எத்தனை 7 இருக்குது? 60ல் எத்தனை 7 இருக்குது? 7 8s are 56. 7 8s are 56. 7 8s are 56. ஸோ 60ல் 56 போனால் பேலன்ஸ் 40. ஓகே. ஸோ இங்கே 40 வந்திருக்கு மறுபடியும். அதே தான் இங்கே ஆல்ரெடி 40 வந்திருக்கு இல்லையா, அது மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே போகும். திஸ் வில் ரிப்பீட். ஸோ இந்த சேம் செட் ஆஃப் நம்பர்ஸ் அப்படி ரிப்பீட் ஆகிட்டே வரும். சரியா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -2.571428 and so on. This will repeat. This will continue. அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போதும் பாருங்க. இங்கே 40 வந்திருக்கு இல்லையா, மறுபடியும் இங்கே 40 வந்திருக்கு. ஸோ நாங்கள் டிவைட் பண்ணிட்டு போனால் இது எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும், நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும். ஸோ
the decimal form of minus 18 by 7 is equal to minus 2.571428 and so on, etc. This is a non-terminating and repeating decimal. Non-terminate ஆகும், அப்புறம் ரிப்பீட் ஆகும். இந்த செட் ஆஃப் இந்த 6 டிஜிட்லேயே அது ரிப்பீட் ஆகிட்டே வரும். 1 2/5 1 5s are 5 + 2 7. அதாவது கீழே மல்டிப்ளை பண்ணி மேலே ஆட் பண்ணுங்கள். இதையும் மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணுங்கள். 1 5s are 5, 5 + 2 7. Here we have 7/5. we have 7/5. இதை என்ன பண்ணலாம், மேலேயும் கீழையும் 5 வர்றதுனால இதை 2/2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். டினாமினேட்டர் 10 ஆகிடும். 2/2ஆல் மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர் 10 ஆகிடும். டினாமினேட்டர் 10 100 1000 அது மாதிரி வரா மாதிரி மல்டிப்ளை பண்ணும். 7 2s are 14 by 5 2s are 10. 14/10 that is equal to by 10 வரதுனால 1 digit லெஃப்டில் டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஸோ 1.4. 14 என்ன ஆகும், 1 digit லெஃப்டில் டெசிமல் பாயிண்ட் வச்சா 1.4 ஆகும். தட் இஸ் ஆன்சர். அடுத்து பாருங்கள், -3.5. கொஸ்டின் நம்பர் 5 என்ன, -3.5. that is equal to -3 2s are, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 2s are 6, 6 + 1 7, 7/2 -7/2. இது என்ன பண்ணுங்கள், மேலேயும் கீழையும் டினாமினேட்டர் 10 வரா மாதிரி என்ன பண்ண, எந்த நம்பரால் பெருக்கலாம் மேலேயும் கீழையும். we can multiply the numerator and denominator by 5 so that you will get the denominator 10. Here in the numerator -7 5s are 35. So we have -35/10. that is equal to minus, as there is 10 in the denominator, we have to move the decimal point 1 digit left, that is 3.5. இங்கே மைனஸ் இருக்குனால -3.5. that is the answer. Thank you students. God bless you.